பெங்களூரு ஐடி ஊழியர் அதுல் சுபாஷ் தற்கொலை வழக்குல கைதான அவரோட மனைவி நிகிதா சிங்கானியா கிட்ட போலீசார் தீவிரமா விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த விசாரணையில போலீசார் கிட்ட நிகிதா சிங்கானியா முக்கியமான சில தகவல்களை வாக்குமூலமா தெரிவிச்சிருக்கிறதா நியூஸ் வெளியாகி இருக்கு. நான் அதுல் சுபாஷை துன்புறுத்தியதா போலீசார் கிட்ட அவங்க குடும்பத்தினர் புகார் கொடுத்திருக்காங்க. ஆனா நான் அப்படி பண்ணவே இல்லை. சுபாஷ் தான் என்ன கொடுமைப்படுத்தினாரு, என்னை தினமும் தொல்லை பண்ணினாரு, எனக்கு முக்கியமா வரதட்சணை கொடுமை கொடுத்தாரு. என்னோட அப்பா மரணத்துக்கு காரணமே அந்த வரதட்சணை கொடுமை தான். சுபாஷ் கேட்ட வரதட்சணை காரணமா அதிர்ச்சி அடைந்த என் அப்பா மாரடைப்பு ஏற்பட்டு மரணம் அடைஞ்சாரு. வரதட்சணை தந்தால் ஒன்றாக இருக்கலாம், இல்லை என்றால் முடியாதுன்னு சுபாஷ் கூறியதுனால அதிர்ச்சி அடைந்த என் அப்பா மாரடைப்பு ஏற்பட்டு பலியானாரு. நான் எனது கணவர் அதுலிடமிருந்து கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாக பிரிந்து வாழ்கிறேன். பணத்துக்காக அவரை துன்புறுத்தி இருந்தால் நான் ஏன் அவரை பிரிந்திருக்க வேண்டும்? அவருடனே இருந்திருப்பேன் அல்லவா? சுபாஷ் வைத்த குற்றச்சாட்டுக்கள் மிக மிக தவறானது அப்படின்னு பேசியிருக்காங்க நிகிதா சிங்கானியா. இருந்து போன அதுல் சுபாஷின் மனைவி நிகிதா சிங்கானியா, அவங்களுக்கு 29 வயதாகுது. அவங்களுடைய தாயார் நிஷா சிங்கானியா, நிகிதாவோட இளைய சகோதரர் அனுராக் சிங்கானியா, அவங்களுக்கு 27 வயதாகுது. இவங்க 3 பேரையும் 14 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிடப்பட்டிருக்கு. இதற்கிடையில தான் இந்த வழக்குல குற்றம் சாட்டப்பட்டிருந்த நிகிதா சிங்கானியாவோட மாமா சுஷில் சிங்கானியாவுக்கு அலகாபாத் உயர்நீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்கியிருக்காங்க. மேலும் இந்த விவகாரத்துல சுபாஷோட தந்தை பவன்குமார் மீது மருமகள் நிகிதா சிங்கானியா வழக்கு பதிவு வேற பண்ணியிருக்காங்க. தன்னுடைய மகன் மூலம் தனது மாமனாருக்கு எதிராக அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது உங்களுடைய பேரனுக்கு பராமரிப்புக்கு பணம் கொடுக்க வேண்டும், அதற்காக ஜீவனாம்சம் கொடுங்கள் அப்படின்னுட்டு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. சுபாஷ் நிகிதா தம்பதியுடைய மகன் மைனர் அப்படிங்கிறதுனால அவர் சார்பா நிகிதா தன்னுடைய மாமனார் மீது வழக்கு பதிவு செய்திருக்காங்க. ஏற்கனவே தற்கொலைக்கு தூண்டியதா சுபாஷோட மனைவி நிகிதா சிங்கானியாவை போலீசார் கைது பண்ணியிருக்கக்கூடிய நிலையில அவர் சார்பா நிகிதா தன்னுடைய மாமனார் மீதும் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க.